ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி நான் சூப்பரான டிஃபன் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். தோசை, அதுவும் ஆர்டினரி தோசை கிடையாதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான தோசை. சட்டுன்னு செஞ்சிடலாம். ஊற வைக்க வேணாம், அரைக்க வேணாம், எதுவுமே வேணாம். இன்ஸ்டண்ட்டாக வாங்கி மிக்ஸ் பண்ணால் போதும், நொடியில் செஞ்சிடலாம். அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இதுக்கு தேவைப்படக்கூடிய மாவுகள் 3 வகையான மாவுகள். கப் அளவுக்கு கோதுமை மாவு, கப் அளவுக்கு ராகி மாவு, கப் அளவுக்கு ஆர்டினரி தோசை மாவு. இது 3த்தையும் சம அளவு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு ஒரு அகலமான பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்லாமே சரிசம அளவு எடுத்துக்கணும். தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது புளிப்புக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு பாருங்கள். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிங்க. கரைச்ச மாவை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. 1/2 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா அதில் புளிப்பு சுவை நல்லா சேர்ந்துருக்கும். நம்ம எடுக்கிற தோசை மாவு அதிகமான அளவு புளிச்சு போயும் இருக்கக்கூடாது, புளிக்காமலும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும். அந்த மாவு சேர்த்து கலக்கிறப்ப தான் புளிப்பு சுவை கரெக்டானதாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுட்டு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து சிவக்க விட்டுடுங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 2 வெங்காயத்துலேருந்து 3 வெங்காயம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து ஓரளவு வதக்கிக்கங்க. இப்போ இந்த வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாவை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட நல்லா சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. நீங்கள் கடைசியாக ஊற்றுறப்ப தாளித்து கொட்டினா போதும். அதாவது 1/2 மணி நேரம் கழித்து மாவு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் கழித்து இந்த வெங்காயத்தை தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் தோசை மாதிரி எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் ஊற்றலாம். அதே மாதிரி அடை மாதிரி தடியாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கல்லில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு ஊற்றுறேன் பாருங்கள். நான் ரொம்ப மெல்லியதாகவும் ஊற்றலை, ரொம்ப அடை மாதிரி தடிசாகவும் ஊற்றலை. ஒரு மீடியமான சைஸில் ஊற்றி காமிக்கிறேன். நல்ல முருகலாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா கோதுமை மாவு சேர்க்குறோம், கூடவே பார்த்திங்கன்னா ராகி மாவு சேர்க்குறோம். அது இல்லாத நம்மளுடைய தோசை மாவு வேறு சேர்க்குறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுன்னு இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். பாருங்கள், நல்ல ஓரம்லாம் முருகலாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்புறதுக்கு அழகாக வருங்க. நல்லா சிவந்து வரும், நல்ல முருகலாக வரும். நம்ம ஆர்டினரி தோசையை விட இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்ல முருகலாகவே வரும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மிக்ஸ்டு மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. நான் இது கூட பார்த்திங்கன்னா ப்ளைன் சாம்பார், நம்ம பாசிப்பருப்பு போட்டு கடைவோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் வச்சு தான் இந்த தோசையை ஊற்றியிருக்கேன். ரொம்பவே ருசியாக இருந்தது. இந்த சாம்பாரை விட கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த தோசை. ஆர்டினரி தோசையை விட இந்த தோசை ரொம்ப நல்லது. நைட் டைமை விட காலையில் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் போய் மறுபடியும் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடை மாதிரி இந்த மாதிரியும் சுட்டு சாப்பிடலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.